ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 35 சைஸ் அளவுள்ள பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரின்சஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம இன்விசிபிளாக எப்படி தைக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை பார்க்கலாம். இப்போ இது வந்து மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து 1 மீட்டர் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து கரபாகத்தை இப்படி ரெண்டாக மடித்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, பிசுறு பாகம் கீழே இருக்கிற மாதிரி கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து எப்போதும் போல் இப்போ இடுப்பு பக்கம் மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான். ரொம்ப மெல்லிசு துணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இன்ச்சு கொடுத்து கூட மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். இடுப்பு இறக்கம் ரெடி அளவு 14.25 வைக்கிறேன். அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி இது ரெடி அளவு மேலே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. இதை கொஞ்சம் தூரம் இப்படி தள்ளி மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. 15.25 இருக்குது. அதையே இது மாதிரி 2 லைன் வந்து வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ரெடி அளவில் ஒரு 1/2 ஸ்கேல் அளவு, ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவில் ஒரு 1/2 ஸ்கேல் அளவு மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். இப்போ கழுத்து அகலம் இந்த ப்ளவுஸ்க்கு 2.25 1 பாயிண்ட். இது எல்லாமே கட்டிங் அளவு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா 5.5 1 பாயிண்ட். இப்போ நெக்கோட இறக்கம் 8 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயிண்டோட சேர்த்து 8 இன்ச்சு. இப்போ மேலே வச்ச அதே 2.25 1 பாயிண்ட் மேலே வச்சோமா, கீழே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிங்க. அப்போ 2.5 1 பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் லைன் போட்டுட்டு இப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக நமக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்ஹோல் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 5.5 வைக்கிறேன். இப்போ இங்கே எடுத்த அதே 5.5 1 பாயிண்ட்டு இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தூரம் தள்ளியும் ஆம்ஹோல் இறக்கத்தை 5.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாக்ஸ் லைன் வரைஞ்சிப்போம். இது எல்லாமே கட்டிங் அளவுகள். இங்கே 2.25 1 பாயிண்ட்னா தைச்சதுக்கப்புறம் 2.5 1 பாயிண்ட் கழுத்து அகலம் வரும். இங்கே வந்து 5.5 1 பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நமக்கு இந்த ஷோல்டர் அகலம் வரும். இப்போ இங்கே தையலுக்குள்ள அளவை மார்க் பண்ணி காட்டுறேன். இதுலேருந்து நமக்கு ரெடி ஷோல்டர்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. இதுதான் நமக்கு ரெடி ஷோல்டர். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு சுற்றளவு 35ன்னு சொன்னேன் இல்லையா, அது ஹூக் பட்டி ஐப்பட்டியை சேர்க்காம அது ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு இடம் கிடைக்கும். இப்போ வந்து பேக் சைடு மட்டும் 35 4ஆக பிரித்தோம்னா 8.25 வரும். ஒரு பாகத்தை மட்டும் இங்கே 8.25ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 10.25 இருக்குது. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிடலாம். அடுத்தது இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது 1.25 இன்ச்சு வச்சுட்டு வெளிப்பக்கமாக இப்படி மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த உடம்பு சுற்றளவு இது இந்த இடத்துல எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ இப்படி வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துங்க. இதுக்கு நீங்கள் சென்ட்ரு இதெல்லாம் மார்க் பண்ணினே அளவு தேடணுன்னே தேவையில்ல. இதில் ஜாயிண்ட் ஆகணும். உடம்பு சுற்றளவில் இந்த 1.25 இன்ச்சில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்ஹோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு. அதை நான் வந்து தையல் வர வேண்டிய இடத்துல, அதாவது ரெடி ஆம்ஹோல் சுற்றளவு வந்து தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டியது அளவு 7.25. நான் அதை தையல் வர வேண்டிய இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேருந்து அளந்து பார்க்குறேன். ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுடணும். விட்டுட்டு எனக்கு கரெக்டாக 7.25 வந்து தையல் வர வேண்டிய இடத்துல 7.25 வந்து இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டான அளவு. இங்கேயே உங்களுக்கு 7.25 வராது. எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான். ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு பார்க்கும்போது
கட்டிங் அளவில் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வரும் எப்போவுமே. இங்கே 7.25 தையல் வர வேண்டிய இடத்துல 7.25 நமக்கு கரெக்டாக இருக்குன்னா இந்த ஆம்ஹோல் அளவு வந்து நமக்கு கரெக்டான அளவு. இப்போ மொத்த உடம்பு சுற்றளவு 10.25 எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 10.25ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கு அப்புறம் இங்கே கிராஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து தேவையில்லை. கிராஸ் வந்து நம்ம இங்கேயே மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு கிராஸ் வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ பேக் சைடு அவ்வளோதான் அளவுகள் எல்லாமே. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கிட்டையும் உடம்பு சுற்றளவுக்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்ததான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நான் இங்கேயே போட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு அது கிளாத் நிறையா வேணும். அதனால் இந்த இடத்துலையே வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதை நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. இங்கேயும் இது மாதிரி 2 மார்க் பண்ணிக்கிட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு லைன் வரைஞ்சிங்க. இது வந்து ரெடி அளவு. பேக்கில் ரெடி அளவே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம எப்படி விடணுங்கிறத நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து 5.25. இதை வந்து பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிங்க. உள் வளைவு எடுக்கிறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இதுதான் நமக்கு பாக்ஸ் லைன். இப்போ இந்த உள் வளைவு வந்து இப்படி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து ரெடி அளவு 10 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து 10.5ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்டர் வந்து நமக்கு 3.25 இன்ச்சு வேணும் மெயின் பாயிண்ட்டு. அந்த 3.25ல் இங்கே 1/2 இன்ச்சு வேணும். இந்த இடத்துல பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணுமே. மொத்தமாக 4.25ன்னு நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் பாயிண்ட் இதுக்கு நேராக தான் வரணும். அதாவது ஷோல்டர் கழுத்து அகலம் மார்க் பண்ணுற இடம், அதாவது கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுக்கு நேராக இந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு வரா மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வருது நமக்கு. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு மொத்தமாக 4 இன்ச்சு இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அதாவது நெக்கு கிட்ட வேணாம், ஃப்ரண்ட்டில் மட்டும். நெக்லேருந்து தேவையில்லை. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தமாக நமக்கு 4.25 வேணும்ல. இந்த இடத்துல 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இங்கே மெயின் டாட் நேராக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 4 இன்ச்சில் இருக்குது. ஸோ 4.25 இன்ச்சு நமக்கு 2 பக்கமும் பிடிச்சி தைக்கும் போது கரெக்டாகிடும். ரைட்டு. இப்போ வந்து 4.25 எடுத்தோமா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 3.25ன்னு இங்கே எடுத்துக்கலாம். லைட்டாக கிராஸாக வர மாதிரி உங்களுக்கு லைட்டாக இங்கே கிராஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அப்புறம் டாட்டோட அகலம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு 1.25 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இங்கே கீழேருந்து அதாவது மேலே உள்ள கோட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இப்படி ஷேப் கொடுங்க. இங்கே நேராக வரணும், இங்கே வர வர இப்படி வந்து வளைவாக வரணும். இப்படி மேலே தேவையில்ல, இப்படி கீழே வந்து பள்ளம் கொடுத்து இப்படி வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த
இந்த ஜாயிண்ட் வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்படி நேராக வராமல் கொஞ்சம் இப்படி மேலே இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி அதுலேருந்து இப்படி வளைவாக கொண்டு வந்து மார்க் பண்ணிங்க, ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்கும் போது இந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா எடுப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ பேக்கில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டையும் இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இப்படி கிராஸ் எடுத்துங்க. மடிச்சு தைக்க வேண்டிய ரெடி அளவுக்குள்ள அதில் வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம 1 இன்ச்சு அதுலேருந்து மேலே இருக்கும். இதான் நமக்கு பிடிச்சி தைக்க வேண்டிய இடம். நம்ம எக்ஸ்ட்ரா அரைஞ்சி விட்டதை இந்த டாட் லைன் இங்கே விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேயும் அதே மாதிரி முன்பக்கமும் இந்த டாட்டுக்கிட்ட குறைக்கக்கூடாது. இது வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் கிளாத் மேலே ஏறி வரும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். நம்ம டாட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பக்கமாக 1/2 இன்ச்சு இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு இங்கே 2 இன்ச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சை இங்கே வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வேணும்ல பிடிக்கிறதுக்கும் இந்த டாட்டோட அளவு இங்கே மறைஞ்சிரும். அதுக்கு 1 இன்ச்சு இந்த லைன்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 1 இன்ச்சையும் இந்த 2 இன்ச்சையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம், மறந்துடாமல் இதை சேர்த்துங்க. அவ்வளோதான். இங்கே என்ன அளவு நம்ம 1.25 இன்ச்சு கொடுக்குறோமோ அதை எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துட்டு கிராஸ் பண்ணிங்க. அப்போ தான் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிளாத் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுங்க, இது வந்து நமக்கு இந்த வசம் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஆரமாக்கும் முன்பக்கமாக வரணும். தைக்கும்போது நமக்கு அப்போ தான் அளவு வந்து மாறாமல் வரும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இது அப்படியே நம்ம அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து எப்போதும் போல் 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் கிளாத்தை. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஸ்லீவ் மடித்து அடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து முன்கை இறக்கும் அந்த ப்ளவுஸ்க்கு 5.5 இன்ச்சு, மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். மொத்தமாக கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே 5.5 இன்ச்சு ரெடி அளவு, 6.5 இன்ச்சு மொத்தமான நீளம். இப்போ இந்த 6.5 இன்ச்சில் வந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம் அடிக்க இறக்கத்துக்கு. அதுலேருந்து டேப்பை இந்த வாட்டத்தில் வச்சுட்டு ஒரு 6.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு இப்படியே ஷேப் கொடுத்துருவோம். ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கிறோம். இங்கே இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு முன்கை மடித்து தைக்க வேண்டிய இடத்தையும் ஆம்கோல் சுற்றாவையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலே உள்ள 2 கிளாத்தை மட்டும் எடுத்து உள் வளைவு வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மீதி கிளாத் எல்லாமே நமக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு வேணும். அப்புறம் இடுப்பு மடித்து தைப்போம் பார்த்தீங்களா,
அதுக்குள்ள கிளாத் இது எல்லாமே நம்ம தைக்கும்போது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டோம். வாங்க அப்படியே தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் தான் மெயினு, பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் நான் வந்து எப்படி இன்விசிபிளாக தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கனாலே மற்றதெல்லாம் நார்மலாக எப்படியும் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். வாங்க ரொம்ப குயிக்காக வந்து ஸ்டிச்சிங்கையும் பார்த்துடலாம்.